நேற்று ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு தலவாழை இலை போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக பச்சரிசியை வந்து நிரப்பியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம குத்து விளக்கு வந்து வச்சுக்கலாம். குத்து விளக்கில் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ தாம்பூலம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்து வச்சுருக்கேன். வளையல், மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குத்து விளக்குக்கும் வந்து பூ போட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி மல்லிகைப்பூ அந்த மாதிரி போடுறது ரொம்ப நல்லது. இப்போ தாம்பூலம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே எந்த பூஜை பண்ணாலும் முதல்ல நம்ம முழு முதற் கடவுளான விநாயகருக்கு தான் முதல்ல பூஜை பண்ணோம். மஞ்சளில் வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அவருக்கும் கொஞ்சமாக குங்குமம் வச்சுட்டு அவருக்கு பூவும் வச்சு விட்டாச்சு. நம்ம எந்த பூஜை பண்ணுறதுனாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கும்பிட்றதா ரொம்ப சிறப்பானது. விநாயகருக்கு வந்து தாம்பூலம் வந்து வச்சுக்கலாம். வெத்தலை பாக்கு வந்து வச்சிடுறேன். விநாயகருக்கு முன்னாடி வெத்தலை பாக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இனி வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பக்கத்தில் ஒரு பிளேட்டில் மஞ்சள், குங்குமம், அட்சதை வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு, வளையல், அதுக்கப்புறமா ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வச்சுருக்கிறேன். பக்கத்தில் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இப்போ வந்து முதல்ல விளக்கை வந்து ஏற்றிக்கலாம். மேலே இருக்கிற சாமிக்கெல்லாம் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை பண்ணுற அந்த குத்து விளக்குக்கும் வந்து இப்போ விளக்கு ஏற்றியாச்சு. 5 திரி போட்டு குத்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊதுபத்தி ஏற்றி முதல்ல வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணிக்கணும். விநாயகர் அகவல் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய குத்துவிளக்கு பூஜையை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல திருவிளக்கு போற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமம், அட்சதை, அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ இது எல்லாத்துலேயுமே வந்து தீபத்துக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்ணணும். 108 போற்றி சொல்லி பூஜை பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரம் ஏற்றி பூஜையை வந்து நல்லா சிறப்பாக வந்து நேற்று சாயந்தரம் பண்ணி முடித்தாச்சு. ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வீட்டில் குத்துவிளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அம்மாவுக்கு தாம்பூலம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. இன்றைக்கி பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா கல்கண்டு பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். வெள்ளை நிறத்தில் பிரசாதம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இன்றைக்கி கல்கண்டு பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். இப்படி தான் வந்து இன்றைக்கி ஆடி வெள்ளி பூஜை வந்து நல்லபடியாக சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.